ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய ஸ்டோரி டைம். ஸ்டோரி டைட்டில் உண்மையான செல்வம். உண்மையான செல்வம்னா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் காசு அதிகமாக வச்சுருக்கிறவங்க, பணம், நகை இதெல்லாம் தான் உண்மையான செல்வம். ஆனால் இந்த கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உண்மையான செல்வம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய நகரத்தில் மிகவும் பணக்கார ஒருத்தர் வாழ்ந்து வரார். அவர் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்வார். அவருடைய மகன் ஒரு தொலைதூர நகரத்தில் போயிட்டு படிச்சுட்டு வீடு திரும்புகிறாரு. அந்த மனிதர் என்ன நினைக்கிறாருன்னா, தான் எப்படிப்பட்ட பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றத தான் மகனுக்கு உணர்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த நகரம் மொத்தத்தையும் தன்னுடைய மகனுக்கு சுற்றி காமிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு தேரை ஏற்பாடு செஞ்சு அந்த தேரில் 2 பேரும் அந்த நகரம் மொத்தத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. அவங்க அந்த நகரம் மொத்தத்தையும் சுற்றி பார்க்கவே 2 நாள் ஆகுது. 2 நாள் கழித்து திரும்பவும் வீடு திரும்புகிறாங்க. அப்படி வீடு திரும்பின உடனே செல்வந்தர் அவருடைய பையன்கிட்ட கேள்வி எழுப்புறார். என்ன கேட்குறாருனா, நம்ம 2 நாள் இந்த நகரம் மொத்தத்தையும் சுற்றினதில் நீ என்ன கற்றுக்கிட்ட, என்ன விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மகன் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. அப்பா திரும்பவும் என்ன சொல்கிறாருனா, உண்மையை சொல்லணுன்னா நீ இந்த நகரத்தில் மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நீ கற்றுக்கிட்டு இருந்திருப்ப, தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவனும் அதுக்கு எதிர்ப்பாக இல்லை அப்படின்ட்டு ஒரு பதில் அளிக்கிறான். ஏன்பா அப்படி சொல்கிற, நீ என்ன நினைக்கிற, அப்போ அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்டதுக்கு, நம்மக்கிட்ட 2 நாய் தான்ப்பா இருக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட 10 நாய் இருக்குப்பா. நம்மக்கிட்ட வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிறைய விளக்குகள் இருக்குது, விலை உயர்ந்த விளக்குகள்லாம் இருக்குது, அழகான விளக்குகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட எண்ணற்ற நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் இருக்குது. நமக்கு உணவு தேவைன்னா நம்ம அவங்கக்கிட்ட தான் கேட்குறோம். ஆனால் அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே உற்பத்தி செய்கிறாங்க. இதிலிருந்து பார்க்குறப்போ ஏழைகள் யார் அப்படின்னு பார்த்தா அது நம்ம தான். செல்வந்தர் யாருன்னா அவங்க தான். உண்மையான செல்வம்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது தான் உண்மையான செல்வம். நம்மக்கிட்ட இருக்கிறது உண்மையான செல்வம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த நகரத்தை சுற்றி காமிச்சது மூலயமா எனக்கு உண்மையான செல்வந்தர் யார் அப்படின்றத நல்லாவே உணர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ஒரு நன்றியை சொல்கிறான். இந்த கதையோடைய நீதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உண்மையான செல்வம் என்பது பணம் மற்றும் சொத்தை வைத்து அளவிட முடியாது. ஏன்னா உண்மையான செல்வம் என்பது நல்ல நட்பு, இரக்கமுள்ள உறவு, இதிலேருந்து தான் உருவாக்கப்படுது அப்படின்னு இந்த கதையோடைய நீதி நம்மளுக்கு சொல்லுது. Anyways, happy writing, happy learning.